ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய அமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் போன ஸ்லோகத்திலே நம்ம பார்த்தோம். அதாவது 19வது ஸ்லோகத்திலே நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம சூரிய தேவனுக்கு அனைத்தையும் விழுங்கக்கூடிய ஆற்றல், அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்படி இவர் அழிக்கிற விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள் என்ன, எதை அழிப்பார் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியல், ஒரு லிஸ்ட் தரலாம் இந்த ஸ்லோகத்துல. தமோக்னாய ஹிமக்னாய. தமோக்னாய அதாவது அந்த வெளிச்சத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற கார் இருளை அழிக்கிறவர் ஆக்காராம் சூரியன். ஹிமக்னாய சோம்பேறித்தனத்தை அழிக்கிறாராம் நம்மளோட சூரிய தேவன். தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாயாமி தாத்மனே அதாவது சத்ருக்களை அழிக்கிறாராம், அதே நேரத்துல சத்ருக்களை நண்பர்களாகவும் மாத்துறாராம். அதாவது எந்தெந்த சத்ருக்களை எல்லாம் நல்லவாலாம் மாற்ற முடியுமோ அவளை மாத்துவாலாம், முடியாது அப்படின்னா சத்ருக்களை அழிப்பாராம் நம்மளோட ஆதித்யன். தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாயாமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதையே நமஹ. அதாவது நன்றி கடன் இல்லாதவர்களை அழிப்பாராம் நம்மளோட சூரியன். கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதையே நமஹ. அதாவது ஜோதி ஒளிக்கு அதிபதியாக இருக்கும் சூரிய தேவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த ராமரோட பட்டாபிஷேகத்துல முக்கியமான ஒரு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் வந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவர் யாரு அப்படின்னா இவர் தான் ஆஞ்சநேயர். இவர் ஏன் அனைவரையும் விடவும் முக்கியமான ஒருத்தர் அப்படின்னா இவர் ராமர் கூடயே வனவாசத்துல இருந்தவர். இவர் ராமர் கூடயே அந்த லங்கைக்கு போனவர். ராமருக்கு முன்னாடியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ராமர் கூடயே லங்கைக்கு போனவர். ராமர் கூடிய அந்த லங்கையில இருக்கிற ராமாயண போர்ல கலந்து நம்ம ராவணனை வீழ்த்தறதுக்கு உதவி செஞ்சவர். திருப்பியும் ராமர் கூடிய புஷ்பக விமானத்துல ஏறி இங்க அயோத்தியாவுக்கு வந்திருக்கார். அதனால அந்த ராஜ்யத்துல ராமர் கிட்ட அவர் கம்மியா தான் இருந்திருக்கார். அவரோட தந்தை கிட்ட, தாய் கிட்ட, அவரோட சகோதரர்கள் கிட்டலாம் ராமர் அதிகமாக இருந்தாலும் இந்த நம்மளோட ஆஞ்சநேயர் கூட கொஞ்ச நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கொஞ்ச நேரத்தையே தன்னோட பொன்னி நேரமா நடந்துட்டு இருக்காராம் நம்மளோட ஆஞ்சநேயர். அதனால இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ராமருக்கும் நம்ம ஆஞ்சநேயருக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படும் போது அவ ரெண்டு பேரையுமே ஒருத்தரை சந்திக்கும் போதே நம்ம ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்சிருத்தான், நம்ம ஏன் பிறந்தோம்னு இவ்வளவு நாள் நம்ம கவலைப்பட்டு இருந்தோம், இவரை பார்க்கத்தான், இவரோட தரிசனத்தை பெறத்தான், இவருக்கு சேவை செய்யறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாராம் அஞ்சனை புத்திரனாய ஆஞ்சநேயர். இவர் இந்த மாதிரி யோசிக்கும் போது பட்டாபிஷேகத்துக்கு இவர் வரார். இப்போ பட்டாபிஷேகமும் ரொம்ப சந்தோஷமாக ஸ்மூத்தா நடந்து முடிஞ்சாச்சு. அடுத்தது இப்போ நம்மளோட ராமர் அரசன் ஆயிட்டார், ராஜாவாயிட்டார், நம்ம சீதை ராணி ஆயிட்டார். இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம ராமரும் சந்தோஷமான ஒரு ராஜ்யமான ராம ராஜ்யத்தை ஆழ்ந்து வரும்போது திடீர்னு ஒரு நாள் நம்ம சீதைக்கு ஒரு யோசனை வர்றதுதான். இப்படி திடீர்னு வந்த இந்த யோசனை என்ன, இந்த யோசனையை எப்படி செயல்படுத்தினா நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.